வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது என்னுடைய வாழ்க்கையில் பெரும் உயர்ச்சியை தந்த சம்பவம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அது கிளறி விட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அண்மையில். போன சனிக்கிழமை எங்களோட பண்ணைக்கு ஒருவர் வந்தார். நம்மளோட ஊரை சேர்ந்தவர். இப்போ வந்து போட்டு அவருக்கு தெரியாது. காலையில் 6:25 போல் அடிச்சது ஒரு ஃபோன். நான் 6:15க்கு வாரான்னு ஒரு தரம் பெறமாட்டினோம். இந்த திருவண்ணை நிற்கிறேன்னு போட்டு என்ன நேரம் வந்து பார்த்து சொன்னார். அட நொச்சின்ற நொச்சின்ற அண்டா இப்போ எங்களோட தாத்தா வந்து நொச்சி பூ பொண்ணுத்துறேன்னு தான் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து தலைமுடி வந்து நொச்சி மரம் மாதிரி இருக்குமாம், அதாவது அந்த கலரில் இருக்குமான்னு சொல்கிறேன். அப்போ எங்களை ஊரில் நொச்சி எட்டேன்னு தான் சொல்லுவேன் மக்கள். அப்போ சொல்லும்போது நம்மளோட ஊராக சொல்லி போட்டு கடைசியாக என்ன சொன்னேன்னா, டேய் கேடாக்கு வந்தும் எரு வாங்குறது எங்கட ஊரானுட்டு என்ற வச்சிட்டியே அது எவ்வளோ பெருமை என்று சொன்னார். நான் எனக்கு மனசுக்குள்ள சிரிப்பாக இருந்தது. நான் அவ்வளோ தொழிலெல்லாம் செய்தேன். அப்புறம் கடைசியாக எரு விற்கிறது தான் எனக்கு பெருமையாண்டு. அப்போ இதேன்னு இவர் இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்தவர் என்று சொல்லி யோசிச்சேன். அவர் எங்கே எல்லாம் இருக்கிறவர், தூரம் இருக்கிறவர். அப்போ அதுக்கு தான் இந்த கதை வருது, சொல்கிறேன்னு கேளுங்க. நயக்ரா ஃபால்ஸில் ஒரு நாள் நாங்கள் கல்யாணம் கட்டின புதுசில் அங்கே குடும்பமாக போனாங்க. கன பேர் சேர்ந்து போனாங்க. போக கார் பழுதாக போயிடுச்சு. என்னுடைய வாகனம் பழுதாக போயிடுச்சு. அப்போ நான் பெருசாக அதை பற்றி யோசிக்கல. நின்றுட்டு அடுத்த நாள் போவோம்னு சொல்லி அப்போ அங்கே பின்னேறம் போல் அந்த வீதியில் நானும் துணைவியாரும் நடந்து கொண்டு போகும்போது ஒருவர் வந்து தூசணத்தால் பேசி பேசி கடை பூட்டி கொண்டு நின்றார். அதுதானே. அப்போ நான் இது என்னடா இந்த மனுஷன் கொஞ்சம் வயசான மனுஷன், அப்போ கத்தி கொண்டு நிற்கிது, தண்டவாட்டு கத்தி கத்தி கடை பூட்டி தந்தேன். அப்போ நான் அவருக்கு போய் உதவி செய்து அன்பாக அவரோட காட்சி என்ன பிரச்சனைனா, அவர் சொன்னார், இன்றைக்கு வேலைக்கு வர வேண்டியான், வேலைக்கு வேற இல்லை, அப்படி இப்படின்னு அவரை பற்றியெல்லாம் அந்த வேலை செய்கிறவனை பற்றியெல்லாம் பேசி கொண்டு இருந்தேன். அப்போ நான் அப்படியான்னு சொல்லிப்பட்டு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட, மலர், நீயும் பறை திருவிழாவுக்கு போறியாமி? ஓமோம் போற நல்லியக்கா. ஏன் நீங்களும் வரப்போறியலே? உன்ற சின்ன பிள்ளைகள் அங்க போய் என்ன செய்ய போகினம்? அது பறை திருவிழாயிண்டா இசையல்லோ. அது ஒரு பண்ணையில நடக்குதாங்கே அல்லியக்கா. ஆடு மாடு கோழி மயில் எல்லாம் இருக்கான். பிள்ளைகளுக்கு காட்டுனதாவும் போச்சு. அததான் கட்டாயம் போறதுன்னு முடிவெடுத்துட்டேன். நீங்களும் வாரதண்டா, வாங்கலன் பிராக்க போவோம். சரி, நானும் வாரன். அவரும் இயற்கையான பண்ணை என்றா விழுந்து எழும்பி வாரன் வாரன் என்று வருவார். அப்ப அங்க சந்திப்போம். ஜூன் 20ஆம் நாள் சனிக்கிழமை. பறை திருவிழா பிரைட்வுட் கிச்சன் ஆதரவுல நடக்குதாம் அல்லியக்கா. அவையின்ற நவீன எழில் கொஞ்சம் அடுப்படி பற்றியும் பார்த்து வருவோம். அப்போ நான் அவருக்கெல்லாம் உதவி செய்து போட்டு, அப்போ அவர் நீ என்ன தொழில் செய்கிற, நீ எந்த நாட்டுக்காரன், அப்படி இப்படி எல்லாம் கேட்டார். கேட்கும்போது அப்போ நானும் அவரும் இருந்து காய்ச்சி போட்டு நான் கேட்டேன், இந்த சுவனியர் விற்கிற கடைகள், அந்த நினைவு பொருட்கள் இருக்குல்ல, அது விற்கிற கடை. அப்போ நான் சொன்னேன், இந்த நயக்ரா ஃபால்ஸ் அண்ட் அடித்து தார இந்த சுவனியர் எல்லாம் எப்படி நீ எங்கே இருந்து எடுக்கிற, இந்த மாதிரி நான் இதில் வைக்கல் ஓவியத்தில் இதை செய்தந்தா எடுப்பியான்னு கேட்டேன். பின்ன அவர் சொன்னார், ஓ பிரச்சனை இல்லை, நான் எடுப்பேன், நீ இப்படி அமைதியாக என்ன இன்றைக்கு யூ மேக் மை டேன்னு சொன்னார். இந்த நாளை நீ எனக்கு நல்ல நாளாக்கி விட்டுட்டேன். நான் ஒரு மிசரபுள் இதில் இருந்து, நான் மூட்டில் இருந்து நான் வேலைக்கு வர்றவன் வரையில் எனக்கு 13 கடை இருக்காமன்ட்டு தானே சொன்னார். அப்போ பின்ன நான் நல்ல ஒரு வணிகர்ன்ற தொடர்பு கிடச்சிட்டுது என்று சொல்லி போட்டு சரி அவரோட இருந்து காய்ச்சி போட்டு, அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி பொருட்கள் நான் இறக்கி தரலாம் ஊரில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து. அப்போ அவர் எவ்வளவு என்ன மாதிரி என்று கேட்டார். அவற்றை தொடர்பால் தான் இந்த நயக்ரா ஃபால்ஸ் வந்து அடித்த அந்த ஒரு பிஸ்னஸ் எனக்கு கிடைச்சது. அது வந்து வெற்றி முனைவகம், விக்ட்ரி என்டர்பிரைசஸ் என்று சொல்லி ஒரு பேரில் ஒரு வணிகம் திறந்தனர். அதுக்கு மூல காரணமாக இருந்தது வந்து அந்த நிகழ்ச்சி தான். நான் அடிக்கடி அந்த நிகழ்ச்சியை யோசித்து பார்க்குறது. நான் அன்பாக பேசாமல் அவரோட விட்டுருந்தா அந்த வாய்ப்பு எனக்கு நழுவி போயிருக்கு. நான் அவரோட அன்பாக பேசி அந்த நாளையும் வந்து நான் பெருசாக வானம் பழுதாக போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு திருத்த தெரியும். அப்போ அன்னைக்கு திருத்துறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து
எங்களோட கேஸ் டேங்கில் தட்டி இருந்தேன்டா கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போயிருப்பேன். ஏன்டா கேஸ் டேங்கில் இருந்து இங்கே வரையில தான் பிள்ளை அது எனக்கு தெரியும். ஆனால் நான் அன்றைக்கி அதை பற்றி யோசிக்கல. படுக்கூலாக அமைதியாக நயக்ரா ஃபால்ஸையும் பார்த்துட்டு அடுத்த நாள் போனேன். என்ன ஒரு ஹோட்டலுக்கு தங்குமிடத்துக்கு இது போட்டு யோசிச்சது அன்பாக பேசி இருந்தது. அப்போ யாரோடையும் வந்து அன்பாக விளக்கமாக பொய் சொல்லாமல் அவர்கிட்ட இருந்த எதையும் எதிர்பார்க்காம திருடாமல் பேசினா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அப்போ இப்போ நீங்கள் கிட்டடியில் நாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலும் அன்பு மாஸ்டர் என்று சொல்லி ஒரு போராளி, அரசியல் துறை போராளி. அவர் அண்மையில் நடந்த மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு விழா, மதிப்பளிப்பு விழாவில் முல்லைத்தீவில் நினைக்கிறேன் கலந்து கொண்டு பேசினார். பேசும்போது நான் திரும்ப அது மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய பேச்சாளர்கள் ஆளையா வாழையாண்டு காத்தி பேசுகிறது, எங்களோட பாராளுமன்றத்தில் சில பேர் வந்து இந்த உயர்ந்த சபையிலே என்று கதைப்பினா, ஆனால் அங்கால அடுத்த வசனம் படுதூசணத்தால் நடக்கும். அதுமாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் வந்து பேட்டியை உரிகிறது, ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் சீலை உரிகிறது, அப்படி அங்கே இருக்கிற பேச்சாளர்களும் ஒழுங்கான ஆக்கள் இல்லை. ஆனால் அவையெல்லாம் வள்ளுவரை மேற்கோள் காட்டுவினம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட போராளிகள் இந்த அன்பு மாஸ்டர் என்ற அந்த போராளி வந்து என்ன அமைதியா, என்ன தேனிலும் இனிமையா. அப்போ தான் நான் பார்த்தேன், தலைவர் பிரபாகரன் என்ற ஒரு பெண்ணாம்பெரிய கடல் வந்து ஒரு அமுதக்கடல், அது கொடுத்த அந்த வழிகாட்டல் தான் எங்களுக்கு இப்படியெல்லாம். தலைவர் வந்து நிலம் அதிர பூமி அதிர செயலாற்றுவர், ஆனால் அதிர்ந்து பேச மாட்டார். அதான் தலைவரில் இருக்கிற பெரிய விஷயம். அதை வள்ளுவ பெருந்தகையும் வடிவாக சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி என்ன இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரத்தில் நல்ல வடிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எங்களுக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, அதை வந்து வடிவாக பாவிக்கணும். அப்போ நான் ஒரு நாளும் இந்த கெட்ட சொல்லு பாவிக்கிற எவரையும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை. நீங்களும் இனிமேல் அதை செய்யாதீங்க. கெட்ட சொல்லுகள் சொல்கிறாங்க. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்முனைப்பாற்ற செல்ஃப் மோட்டிவேட் செய்கிற எல்லாரும், அநேகமாக சொல்லுவேன் நான், எல்லாருமே சொல்கிறது என்னென்னா சொல்லுகளுக்கு பவர் இருக்குது. நெகட்டிவ் இதுகளை தரக்கூடிய தோட்ஸை தரக்கூடிய சொல்லுகள் இருக்குது, அதை பாவிக்கக்கூடாது. அவைகள் அப்படியான ஆட்களையும் அவாய்ட் பண்ணணும் மட்டும், சரிதானே? அப்போ நான் எனக்கு இந்த இனியவை கூறல் என்ற அந்த அதிகாரத்தில் எடுத்து பார்க்குறது. அப்போ வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகம் அமர்ந்து இன்சொலின் ஆகப்பெரு என்று சொல்லுவார். அப்படி என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் எவ்வளவு ஈர குணம் இருந்து ஒரு அகமகழ்வோடு ஒருத்தனுக்கு ஒரு பொருளை கொடுக்கறத விட ஒரு இன்முகத்தோட இனிமையான முகத்தோட வந்து அவனுக்கு ஒரு இன்சொல்லி சொல்கிறது வந்து நல்ல சொல்லி சொல்கிறது வந்து தான் சிறப்பு என்று சொல்லுவார். பார்த்தீங்களா? அப்போ எங்களுக்கு நம்முடைய தலைவர் வந்து எவ்வளவு இதுகளெல்லாம் கற்று தந்துட்டு போயிருக்கார். எந்த உரையிலையாவது அந்த ஆள் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பாவிச்சிருக்குமா? அப்போ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு வந்து நம்முடைய போராளிகளும் தலைவரால் கட்டு வைரங்களாக்கப்பட்டவர், அதாவது தலைவரனுடைய பட்டறையிலே வைரங்களாக்கப்பட்ட எங்கட போராளிகள் தான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கும் மேடையில் நிற்கிறதுக்கும் உரித்தானவர்கள். நன்றி மக்களே. வாழ்தலின் இது நாமார்க்கும் கூடியெல்லாம் நம்மனை அஞ்சோம். சொன்னா போல் வந்து தீபன் அண்ணா, அதாவது நம்முடைய வடபோர்மனை கற்றளை தளபதி தீபன் அண்ணாவை பற்றி ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து இந்த சனிக்கிழமை தமிழிசை கலாமன்றத்தில் பின்னேற நடக்குது. ஒளிப்பு இளையும் வந்து அவர் பற்றிய பாடல்கள், ஒளிப்பு இளையும், அவர் ஒரு வீரத்தில் உயர்ந்த மனுஷன், அதை பற்றியும் நடக்குது. எல்லாரும் கலந்து சிறப்பிங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்தலின் இது.